Christ. So today's verse is going to be Isaiah 53:5. But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, and the chastisement for our peace was upon him, and by his stripes we were healed. ஸோ இதுவாக இந்த கானுக்கு என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட வாழ்க்கையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ண தப்புக்காக காடுக்கு நம்ம மேலே இருந்த அன்புனால காட் ஊண்டாடார், காடை சிலுவையில் அரைஞ்சாங்களே. அதனால் காடுக்கு நம்ம எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அந்த அந்த ஒரு நேரத்தை நம்ம என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்லேயே ஹார்ட்லேயே வச்சுருக்கணும். என்னென்னா நம்ம பண்ண தப்புக்காக அவர் காட் நம்மளோட பழைய ஏற்றுக்கிட்டு அவரை லைஃபே நமக்காக கொடுத்தாரு. அது மாதிரி மனுஷங்க யாராலுமே பண்ணவே முடியாது. அது இம்பாசிபிள். அவங்க சும்மா வேணால் அவங்க சொல்லலாம், உனக்காக என்னோட உயிரை வேணால் நான் கொடுத்துடுவேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் கடவுள் ஒருவரால் மட்டும் தான் நம்மளுக்காக அவரோட வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதுதான் காடவே பண்ணியிருக்காரு. காடை ட்ரஸ்ட் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காடை முன்னாடி நின்று நம்மளை எப்போவுமே அந்த ஒரு சுச்சுவேஷனை கோத்ரூ பண்ணுவார். சரி, நான் ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா, நாட்டுக்காக நன்றி. ஏசப்பா இது நீங்கள் சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் எப்போவுமே எங்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருக்கீங்க. ஏசப்பாக்காக நன்றி. ஏசப்பா உங்களோட எவர்லாஸ்டிங்கான ஒரு லவ்க்காக நன்றி. ஏசப்பா எப்போவுமே நாங்கள் அதை அட்வான்டேஜுக்கு எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு தான் சொன்னீங்க. ஏசப்பா as getting my father's special name. Amen. God bless you. Have a great day. Bye.